ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் நாமும் நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்ப்போம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி சொன்ன வார்த்தைகள்: நீ கண்மலையை பார்த்து பேசு. இந்த வருடத்தில் அன்பானவர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் இந்த கண்மலையை பார்த்து பேசும் பொழுது அந்த கண்மலையானது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடி கொடுப்பாய். இதன் மூலமாக கண்மலையை பார்த்து பேசும் பொழுது அந்த கண்மலையானது உங்களுக்கான தண்ணீரை புறப்பட பண்ணுகிறது. ஆவிக்குரிய பொருளாதார சகலவிதமான ஆசீர்வாதமான தண்ணீரை அது புறப்பட செய்து உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் பிறருக்கும் உதவி செய்யும்படியாக இந்த காரியத்தை இந்த கண்மலை செய்கிறது. இந்த கண்மலை என்பது என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார்: எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவரோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்துவை நோக்கி, இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, பேசும் பொழுது அவர் நமக்கு ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பொருளாதாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடம் கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பேசுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.